சார் வணக்கம் சார். சார் இப்போது அதிமுகவில் எடப்பாடி அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு முடிவு எடுக்க போகிறாரு அப்படின்ற ஒரு தகவல் வெளியில் வருது. 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தான் ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்னு ஒரு பெரிய வியூகம் விதிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுறாங்க அரசியல் விமர்சகர்கள். ஸோ உங்களுக்கு இந்த தகவல் வந்திருக்கும். அப்படி எடப்பாடி அவர்கள் என்ன முடிவு எடுக்க போகிறாரு, என்ன தகவல் வருது? 2026 தேர்தலில் எப்படியாவது தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்கலன்னா அதிமுகங்கிறத இருக்காது, அழிஞ்சு போயிடும். அதனால் நிச்சயமாக அதற்கான வியூகங்களை வளர்க்கணுங்கிறதுல எடப்பாடி அவர்கள் மும்முரமாக இருக்காருங்கிறது ஒரு செய்தி. ஆனால் அதே சமயம் இந்த 2026 இந்த அதிமுகவை நம்ம பாஜக பக்கம் இழுக்காமல் மறுபடியும் இங்கே ஏதாவது தேர்தலில் ஈடுபட்டோம்னா ஏற்கனவே கிடைச்ச 4 எம்எல்ஏக்களும் பாஜகவுக்கு கிடைக்காது, மறுபடியும் சைபர் ஆகிடும். பாஜக தமிழ்நாட்டில் ஒன்றும் இல்லைங்கிறது உறுதியாகிடும். அப்படி ஒரு நிலை வரக்கூடாதுன்னா நிச்சயமாக எப்படியாவது வலுக்கட்டாயமாக அதிமுகவுடைய கூட்டணி சேர்ந்தே ஆகணுங்கிறது பாஜகவுடைய நிலை. அதுக்கு பாஜக போடுற திட்டம் தான் அதனுடைய ஓபிஎஸ். அந்த ஓபிஎஸ்ங்கிற காயை எப்படியாச்சும் நகர்த்தி அதிமுகவுக்குள்ளே விட்டுணுண்டு படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்காரு அமித்ஷா. இதை புரிஞ்சுக்கிட்ட எடப்பாடி என்ன பண்ணுறாரு, ஆகா இனி நம்ம சுதாரிச்சுக்கணும், நிச்சயமாக ஓபிஎஸ் அவர்கள் உள்ளே வந்தால் அவர் இஷ்டத்துக்கு எதுவும் செய்ய மாட்டார். டெல்லியில் அமித்ஷா அவர்களும் மோடி அவர்களும் சொல்லக்கூடிய அந்த செய்திப்படி தான் இங்கே பிளானை போட்டு நம்ம கட்சியை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவார். இன்னும் ஒருபடி மேலே போனால் மறுபடியும் நம்ம பாஜகவில் கூட்டணி சேர்ந்தோம்னா, ஏற்கனவே திமுக பிரச்சாரம் பண்ணாங்கல்ல, பாஜகவும் அதிமுகவும் கூட்டணியிலேருந்து பிரியவெல்லாம் இல்லை, தேர்தலுக்காக நாடகம் போடுறாங்கன்னு சொன்னாங்கல்ல, அது உறுதியாகி போயிடுச்சுன்னு சொல்லி இருக்கிற 1-2 பேர்களும் ஓடி போயிடுவாங்க. நிச்சயமாக அந்த நம்ம சிறுபான்மை மைனாரிட்டி ஓட்டு, அந்த இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் ஓட்டு இல்லாமையே போயிடும், வெற்றி பெறதுக்கான வாய்ப்பே இல்லை. அதனால் எந்த சூழ்நிலையும் அப்படி ஒரு தப்பை நம்ம செய்யக்கூடாதுங்கிறதுல அவர் உறுதியாக இருக்கார். இந்த சூழ்நிலையில் நம்ம சமீபத்தில் 6 முக்கியமான அதிமுக மாஜிகள் எடப்பாடி அவர்களை பார்த்து நீங்கள் எப்படியாவது ஓபிஎஸ் அவர்களை உள்ளே சேர்த்துக்கணும், அவர் எந்த தியாகத்தையும் செய்ய தயார்னு சொல்லி உள்ளே வர்றாருங்கிறப்ப எடப்பாடி சொல்லியிருக்காரு, அவர் எந்த தியாகத்தையும் அதிமுகவுக்காக செய்யவில்லை, அவர் அந்த தியாகத்தையெல்லாம் பாஜகவுக்காக செய்ய வர்றாரு. அவர் இப்படி தான் ஏற்கனவே தியானம் பண்ணதுலேருந்து இன்றைக்கி தியாகம் வரைக்கும் அவர் அதிமுகவோட நன்மைக்கு செய்யலை, பாஜக சொன்னதை செய்கிறாரு. இப்போ பாஜக என்ன பிளான் போடுது, இங்கே ஒன்றும் இல்லை, தனக்கு வாய்ப்பு எதுவுமே இல்லைங்கிறது தெளிவாக தெரிஞ்சுக்கிட்ட பிறகு இவரை வச்சு எப்படியாச்சும் உள்ளே அனுப்பிச்சு அதிமுகவை தன் வசப்படுத்தி மறுபடியும் வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒரு 4 இடம் 5 இடங்கள் எம்எல்ஏக்களை பெறலைன்னா நம்மளுக்கு மிகப்பெரிய அசிங்கமாக அவமானமாக போயிடும். அதனால் எப்படியாவது அதை பெறணும், 1வது திட்டம். 2வது, உள்ளுக்குள்ளே இருந்தே குடைச்சல் கொடுத்து அதிமுகவை 4 இடத்துல கபலீகரம் பண்ணிவிட்டு பாஜகவை நிலைநிறுத்தணுங்கிறது 2வது திட்டம். காரணம் ஏற்கனவே பலரும் சொல்லியிருக்கிறாங்க, பாஜக எந்த கட்சியோட கூட்டணி சேருதோ அந்த கட்சியை கூடிய விரைவில் அதை அழிச்சிட்டு என்ன பண்ணோம், அதை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிறோம். அது சும்மா வாயலோட சொல்கிறது இல்லை, ஏற்கனவே பல மாநிலங்களில் நம்ம பார்த்தது தான். மகாராஷ்டிராவில் சிவசேனாவோட பாஜக கூட்டணி வச்சுச்சு. சிவசேனாங்கிறது அங்கே பால் தாக்கரே அவர்களுக்கு உருவாக்கின கட்சி. பால் தாக்கரேவுடைய மகன் உத்தம் தாக்கரே ரொம்ப ஸ்ட்ராங்காக அந்த கட்சியை வழிநடத்திக்கிட்டு இருக்கிறப்ப பாஜகவுடைய கூட்டணி சேர்ந்தார். அன்றைக்கே அதோடைய அழிவு காலம் ஆரம்பிச்சிச்சு. அந்த பாஜக என்ன பண்ணுச்சு, அந்த சிவசேனாவை உடைச்சி 2ஆக்கி அதை இன்றைக்கி பெரிய அலங்கோலத்துக்கு ஆளாக்கின செய்தியெல்லாம் மக்களுக்கு தெரிய வரும். இதே போல் தான் பீகார் நிலைமையும், அதே போல் தான் காஷ்மீரில் எப்படி மஹபூபா முக்தி பாஜகவில் என்றைக்கு கூட்டணின்னு வச்சாங்களோ அன்றைக்கே அங்கே கதை முடிஞ்சிச்சு, அவங்களுடைய அரசியல் அஸ்தமனம் ஆகிடுச்சு. இப்படி எங்கே பாஜக கூட்டணி வச்சாலும் அங்கே தன்னுடைய ஆளுமையை அதிகப்படுத்துங்கிறதுக்கு இன்னொரு உதாரணம் கூட பாண்டிச்சேரியை சொல்லலாம். பாண்டிச்சேரியில் அந்த தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை ஆளுநராக வச்சு ஆட்சியை பூரா இவங்க நடத்திக்கிட்டு அங்கே இருந்த முதலமைச்சரை அந்த ரங்கசாமி அவர்களை ஒன்றும் இல்லாத பொம்மை மாதிரி ஆக்கின செய்தி நமக்கெல்லாம் தெரியும். இப்படி அவங்க என்ன பண்ணுவாங்க, உறவாடி கெடுத்துருவாங்கங்கிற பயம் இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மிக கடுமையாக உள்ளுக்குள்ளே பயத்தை உண்டாக்குறது ஒரே விளைவு தான் என்ன பண்ணிட்டாரு, நிச்சயமாக பாஜகவோட சேர்ந்தால் 1% கூட வெற்றிக்கான வாய்ப்பே இல்லை, இது வேண்டவே வேண்டாம், நம்ம இருந்து இந்த கட்சியை எப்படியாவது காப்பாற்றணும். வரக்கூடிய 2026 தமிழ்நாட்டில்
வலுவான கூட்டணியை ஏற்படுத்தி ஆட்சியை பிடிக்கணுங்கிறதுல எடப்பாடி அவர்கள் வந்து ரொம்ப மும்முரமாக இருக்கார். அப்படி மும்முரமாக இருக்கிறதுனால அவர் வெற்றி பெறுவாரா அப்படின்னா வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு ஒரு சிலரும், வாய்ப்பே இல்லை தோற்று போயிடுவார்னு ஒரு சிலரும் கருத்துக்களை சொல்கிறாங்க. இப்போ தோற்று போயிடுவான்னு சொல்கிறவோட கருத்து என்னவாக இருக்குன்னா, பாஜகவோட சேர்ந்தா தான் மற்ற கட்சிகள்லாம் இவர் கூட வரும். உதாரணமாக வந்து பாட்டாளி மக்கள் கட்சி, அந்த தேமுதிக போன்ற எல்லா கட்சியும் ஒன்றா வர்றப்ப, திமுகவுக்கு சமமான பலமான ஒரு எதிர்கூட்டணி இருக்கிறப்ப, அந்த வரக்கூடிய 2026 தேர்தலில் ஒரு டஃப் ஃபைட்டு கொடுத்து அதிமுக வந்து ஆட்சியை பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் மத்தியில் வந்து பாஜகவும் ஆளுங்கட்சியாக இருக்கிறதுனால அதற்கான நிறைய ஒத்துழைப்புகளை செய்யும். இந்த அதிமுக ஆட்சியை பிடிச்சனால ஒரு சிலர் சொன்னாலும், பலரும் மறுபக்கம் என்ன சொல்கிறாங்க, ஏற்கனவே கூட்டணியில் இருந்தது தான் தெரிஞ்சுக்கிறது தானே, அதற்கான வாய்ப்பே இல்லை. இப்போ இங்கே வந்து பாட்டாளி மக்கள் கட்சியோடைய ஓட்டு தமிழ்நாடு முழுக்க கிடையாது. அதே மாதிரி இந்த ஓபிஎஸ் அவர்களுக்கு வந்து தமிழ்நாடு முழுக்க ஆதரவுலாம் கிடையாது. இப்போ இந்த ராமநாதபுரத்தில் நின்று 3 லட்சம் ஓட்டு வாங்கினார்னா இது வந்து கட்சி ஓட்டோ அரசியல் ஓட்டோ அதிமுக ஓட்டோ கிடையாது. இவர் அங்கே போய் ஒரு சாதி உணர்வை ஏற்படுத்தி, சமுதாய உணர்வை ஏற்படுத்தி, சமுதாயத்தில் உள்ளவங்களாம் எனக்கு ஓட்டு போடுங்க, நான் சமுதாய பிரதிநிதி மாதிரி செயல்படுவேன், ஒவ்வொருத்தரையும் இண்டிவிஜுவலாக பேசி அந்த அனுதாபத்தில் அப்பா நம்மளால் ஒரு ஆள் வரட்டுமேன்னு சொல்லி கொஞ்சம் போட்ட ஓட்டு தான், அதுவும் ஃபெயிலியராக போயிடுச்சு, தோற்று போயிட்டார். இந்த சூழ்நிலை தமிழ்நாடு முழுக்க எடுபடுறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஸோ அவர்களும் பல அரசியலில் என்னென்ன முயற்சி எடுக்கணுமோ எல்லா அஸ்திரங்களையும் தோல்வியான பிறகு தான் இப்போ நான் எந்த தியாகமும் செய்கிறேன்னு சொல்லிட்டு உள்ளே வர பார்க்குறாரு. இவர் உள்ளே வந்து தியாகம்லாம் பண்ண மாட்டார், துரோகம் தான் செய்வாருன்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ஸ்ட்ராங்காக தடுத்துட்டாருங்கிற செய்தி தான் வருது. அப்போ எடப்பாடி பழனிசாமி வந்து அப்போ 2026 தேர்தலில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்காங்கிறப்ப இருக்குன்னு சொல்லி அவர் தரப்பில் சொல்லக்கூடிய ஒரு பதில் என்னவாக இருக்குன்னா, 2026 எப்படியுமே நம்ம அதிமுகவில் உள்ள ஓட்டு நம்மளுக்கு நியாயமான முறையில் இருக்குது. இந்த வித்தியாசத்தை நம்ம சரி பண்ணணும்னா ஏதாவது ஒரு வலுவான கட்சிகள்கிட்ட வந்து கூட்டணி சேர்றது அவசியம்னு சொல்லி சிலர்கிட்ட வந்து பேச்சுவார்த்தை நடத்துகிறதாகவும் அந்த கூட்டணி உறுதி செய்யப்படுங்கிற நம்பிக்கையில் அவர் இருக்கிறாரு. இன்னொரு பக்கம் புதுசாக கட்சி திறந்திருக்கிற விஜய் அவர்களும் நாம் தமிழர் கட்சி கூட இந்த அதிமுகவோட கூட்டணிக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு அரச புரசலாக பேசப்பட்டாலும் இதை வந்து எடப்பாடி தரப்பு மறுத்திருக்கான்னு சொல்கிறாங்க. காரணம் வந்து நாம் தமிழரோட நம்ம கூட்டணி சேர்ந்தோம்னா நிச்சயமாக அது நம்மளுக்கு வந்து ப்ளஸ்ஸாக இருக்காத மைனஸாக தான் போகும். காரணம் வந்து நாம் தமிழர் சீமான் அவர்கள் வந்து அவர் தாக்கி பேசுகிறது வந்து திராவிட கட்சிகள்னு பொதுவாக தாக்குறாரு. அது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் பொருந்தும், திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் பொருந்தும். அப்போ அவருடைய அந்த கொள்கை வந்து கிட்டத்தட்ட அந்த திராவிட இயக்கங்களுக்கான முரண்பாடான கொள்கையாக இருக்குது. திருப்பி அவர்கிட்ட நம்ம வந்து கூட்டணி சேர்ந்தோம்னா அவர் ஏற்கனவே பேசின பேச்சுக்களையெல்லாம் எடுத்து போட்டு நம்மளுக்கு எதிரான பிரச்சாரம் பண்ணி 2026 நம்மளுக்கு மக்கள்கிட்ட வந்து கொடுக்குற ஆதரவே கெடுத்து விட்ருவாங்க. அதனால் அவர்கிட்ட நம்ம கூட்டணி வைக்கிறது எந்த வகையிலையும் சரிப்படாது. ஒருவேளை விஜய் அவர்கள்ட்ட கூட்டணி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காரணம் வந்து விஜய் அவர்கள் இப்போ தான் கட்சி திறந்துருக்கிறாரு. திறந்த உடனே அவர் வந்து மிக ஆழமாக 234 தொகுதிகளிலையும் நிலைமையை சரி பண்ணி அதில் உள்ள மேடு பள்ளங்களெல்லாம் பார்த்து புரிஞ்சு இறங்கி இவரால் ஓட்ட முடியாது. இதை அவர் புரிஞ்சுக்கிறதுக்கே பல வருஷங்கள் ஆகும். கிட்டத்தட்ட 2-3 தேர்தல்களை சந்திக்க வேண்டிய ஏற்படும். இவர் விஜய் அவர்கள் வந்து இந்த நாம் தமிழர் சீமான் அவர்கள் மாதிரி நானும் தனிச்சு நிற்கிறேன், தனி கூட்டணியெல்லாம் போகிறதுக்கான வாய்ப்பு நிச்சயமாக இல்லை. அந்த அளவுக்கு அவர் வந்து ஒரு தைரியமான ஒரு இறங்கி பல செலவுகளையும் சிரமங்களையும் சந்திக்க விரும்ப மாட்டார். அதனால் அவர் அதிமுகவுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ அதிமுகவுக்கு வர்றப்ப அவர் தரப்பில் உள்ள இளைஞர்கள் ரசிகர்களுடைய வாக்குகள் வந்து நிச்சயமாக ப்ளஸ்ஸாக இருக்குமோ இல்லையோ மைனஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. கடந்த முறை தேர்தலில் வந்து வாக்கு வித்தியாசம் வந்து 2-3%, 3-4%ங்கிறப்ப இந்த திமுக கூட்டணியில் உள்ள ஏதாவது ஒரு சில கட்சிகளையும் விஜய் அவர்களையும் சேர்த்துட்டா இதை சமன் பண்ணி 2024 டஃப் ஃபைட்டு கொடுத்து வெற்றி பெறுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கையை தான் எடப்பாடி அவர்கள் வந்து அந்த கட்சியில் உள்ள அந்த தொண்டர்களுக்கு சொல்லியிருக்காருன்னு ஒரு செய்தி வருது. ஆக எப்படியா இருந்தாலும் வரக்கூடிய 2026 தேர்தல் மிக கடுமையான டஃப் ஃபைட்டில் இருக்கும். எப்படியாவது இந்த அதிமுக பாஜகவில் இணைச்சிடணுன்னு இந்த அமித்ஷா அவர்களும் நரேந்திர மோடி அவர்களும் பாஜகவினரும் எடுக்கக்கூடிய அந்த முயற்சிகள்லாம் நிச்சயமாக தோற்று போகிற மாதிரி உறுதியான நிலைப்பாட்டை தான் எடப்பாடி எடுத்திருக்காருங்கிற தகவல் வருது. அதனால் நிச்சயமாக 2023 தேர்தலில் மும்முனை போட்டிக்கான வாய்ப்பு இருக்குது. ஒன்று அந்த திராவிட முன்னேற்ற கழகம், இன்னொன்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அதே மாதிரி நாம் தமிழர் கட்சியை எப்போதும் போல் தனித்து நின்று அந்த 8% வாக்குகளை காப்பாற்றி கொள்வதற்கான வாய்ப்பு இருக்குது.
இதுதான் முடிவுன்னு சொல்லி பலரும் கருத்து சொல்கிறாங்க. இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் இந்த கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த செய்தி பிடிச்சிருந்தால் இதுக்கு ஒரு லைக் கொடுங்க. இதே போன்ற அரசியல் செய்திகள் எந்த பக்கமும் சார்பு இல்லாமல் நடுநிலையாக அவ்வப்போது உங்களுக்கு வந்து சேர நம்ம ஃபஸ்ட்டு ஜங்ஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு செய்திகளும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் காட்டும். என்று இணைந்திருப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.